ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜேம்ஸ் கேமரானோட இயக்கத்தில் அவதார் பார்ட் 3 பயங்கர பிரம்மாண்டமாக இந்த படம் வரப்போகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா திருப்திகரமாக இருந்தது. என்ன காரணம்னா, ஒரு கண்டென்ட் எப்படி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுது, அதுவும் ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம ஊர் தமிழ் படம் மாதிரி ஒரு கமர்ஷியல் மீட்டரில் அவங்க அதுக்குள்ளே என்ன மெசேஜை சொல்ல வராங்கன்றதை தொடர்ந்து ஜேம்ஸ் கேமரான் இந்த அவதார் படம் மூலியமாக சொல்லிகிட்டே வர்றாரு. அவதார் பார்ட் 1 நமக்கு அந்த ஸ்டோரி வேர்ல்டாகவும் அங்கே இருக்க கேரக்டர்ஸாகவும் எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. பட் பார்ட் 2 இப்போ பார்ட் 3 எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை வருஷங்களாக அந்த கேரக்டர்ஸ்குள்ள மாற்றங்கள் என்னென்ன இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாகவும் டீப்பாகவும் இந்த படத்தோட ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசிப்பீங்க ஜேம்ஸ் கேமரான் தானே அப்படின்னு. கிடையாது. ஹாலிவுட்டில் அண்டு மற்ற இண்டஸ்ட்ரியிலாம் கண்டென்ட்டே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ரைட்டர்ஸ்ன்னு தனியாக இருக்காங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரைட்டர்ஸ் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டர்ஸ் 3 பேர் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய ஆட்கள் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. அதன் காரணமாக அவங்களால ஒரு கேரக்டர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சு அந்த கேரக்டரோட ஆர்க்கை பிடிச்சி அதோட ட்ராவல் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கதையையும் அந்த கேரக்டர்ஸோடைய அனுபவத்தையும் அவங்க எப்படி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த கதைக்குள்ளே ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியுது. இந்த படத்தை மிக முக்கியமாக பார்க்கறதுக்கு 2 ரீசன். ஒன்று இந்த அவதார் படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு ஃபேன்ஸி. ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்ட் 3 என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, மார்வல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டூம்ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. அண்டு கிறிஸ்டோபர் நாலனோட ஒரு டீசரு இந்த படத்தோட இணைக்க போகிறாங்கன்னு பல பேச்சுவார்த்தைகள் இருந்தது. பட் துரதிருஷ்டவசமாக நம்ம போன தேட்டரில் அது டிஸ்பிளே பண்ணல. நம்ம வெறும் படத்தை மொத்தம் பார்த்துட்டு வந்தோம். படமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு எப்படி பார்ட் 1 பார்ட் 2 எனக்கு வேற ஒரு ஸ்டோரி வேர்ல்டு சொல்லி ஒரு கதை அம்சத்தை சொல்லி ரொம்ப நெருக்கமான ஒரு எமோஷ்னல் பாண்டுக்குள்ளே ஒரு ட்ராவலை வச்சுருந்தாங்களோ அந்த எல்லா அம்சங்களும் இந்த கதைக்குள்ளேயும் இருந்தது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, குழந்தைங்களை வச்சு இந்த கதையை லாக் பண்ண வைக்கும். ஏன்னா படத்தோட செகண்ட் பார்ட்லையுமே அப்படி ஒரு கண்டென்ட் இருந்தது. ஒரு டீனேஜில் இருக்க பசங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஒன்று பண்ணும்போது அங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, 2வது பையனால் என்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு ரூட் ஒன்று பிடிச்சிருப்பாங்க. இதில் என்னன்னா, தப்பு பண்ணவன் எப்பயுமே தப்பு பண்ண மாட்டான்ல, அவன் அதுலேருந்து சரி பண்ணிட்டு அவனை எப்படி மாற்றுறான், அவன் எப்படி ஹீரோ ஆகிறான் அப்படின்ற அடுத்த ஃபேஸ் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் அவதார் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லையும் அதே ஹீரோ தான். பட் பார்ட் 4 and 5க்கு வேற ஒரு புது ஹீரோ தேவைப்படுறாங்களா, அங்கே வேற ஒரு புது காதல் தேவைப்படுது இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டோரி ரொம்ப ரூட்டடாக தேவைப்படுது. அவன் எப்படி ஒரு ரிபலாக மாறுறான் அப்படின்ற அந்த டிராவல் ஒன்று தேவைப்படுது. அவன் சின்ன வயசுலேருந்து போர்க்களத்திலேயே இருந்துகிட்டு இருக்க ஒரு குழந்தையா இருக்கான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயங்கள் பேசப்படும்ல, அதை இந்த கதையில அணுகியிருந்தாங்க. 3Dங்க சீரியஸா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட 3D படங்கள் பார்த்துருக்கேன், கிராஃபிக்ஸ்ல பார்த்துருக்கேன், அனிமேஷன்ல பார்த்துருக்கேன். இந்த படத்தை போய் பாருங்க, எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமா ரொம்ப பக்கத்துல பயங்கரமா இருந்தது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த படத்தை ஒரு 12 மணிக்கு பார்க்க ஆரம்பிக்கிறேன். ராத்திரி இந்த ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் போனதே தெரியல. யோசிச்சு பாருங்க, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் தினசரி தூங்குற ஒரு டைமு. அந்த டைமை பிரேக் பண்ணி ஒரு படத்தை பார்க்குறோம். அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த படத்தை பார்க்க முடியும். அதை பிரேக் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஓவரால் படத்தை பார்க்குறோம் முடிச்சுட்டு அப்படின்னாலே அந்த படத்தோட ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அதை ஜேம்ஸ் கேமரான் பிக்சர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சீனையும் அவர் ஸ்டேஜ் பண்ற விதம் அண்ட் முக்கியமாக படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இருக்காங்களா ஹீரோ ஹீரோயின், அவங்களுக்குள்ள இருக்க இப்பவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது, அந்த பாண்டிங் எப்படி இருக்குன்ற அந்த ஏரியாவை மீண்டும் மீண்டும் கிராக் பண்ணி ஒரு சில பேருக்கு அவங்களாவும் ஒரு சில பேருக்கு அவங்க அம்மா அப்பாவும் இல்லை ஒரு சில பேருக்கு வேற யாரோடையாவது கனெக்ட் பண்ற மாதிரியான கேரக்டர்ஸையே அணுகியிருந்தார். அது இந்த கதையோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இந்த கதை மட்டும் இல்லை, அவதாரை பொறுத்தவரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 பிறகு அந்த பார்ட் 3லையும் ஜேம்ஸ் கேமரான் சொல்றது 2 விஷயங்கள் மிக முக்கியமாக. ஒன்று என்னன்னா, தினசரியா நம்ம உலகத்தை மனுஷங்களே எப்படி அழிச்சுக்கிட்டு வராங்க. இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அவதாரை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிக முக்கியமான கதை. ஒரு செட் ஆஃப் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தையும் இந்த இயற்கையை சார்ந்து இருக்க உயிரினங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஜேம்ஸ் கேமரான் அவதாரா மாத்துறாரு. இன்னும் ஒரு சில பேர் டெக்னாலஜியும் அட்வான்ஸாக இருக்கணுன்றதை யோசிச்சும்
இந்த இயற்கையை அழிச்சுக்கிட்டு பணத்துக்காகவும் இந்த பணக்காரங்களுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க 2 பேர் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை எப்படி ஒரு செட் ஆஃப் மக்கள் காப்பாத்துறாங்க, இன்னொரு செட் ஆஃப் மக்கள் எப்படி அழிக்கிறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வேற ஒரு கிரகத்துக்கு எடுத்துட்டு போய் ஏலியன்ஸ் அங்க இருக்காங்க, அங்க ஏலியன்ஸா நம்ம மனுஷங்க உள்ள போனா அவங்களை எப்படி தாக்குவோம் அப்படின்ற அந்த விஷன்ல அவர் யோசிச்சது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஒரு பார்ட்லயும் மிக முக்கியமா எந்த அளவுக்கு எந்தெந்த ஏரியாலாம் பாதிப்படையுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த காடுகள் எப்படி பாதிப்படையுது, அங்க மைனிங்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்றதுனால எவ்வளவு பெரிய காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்றாங்க. ரெண்டாவது இந்த கடல் சார்ந்து இருக்க இந்த திமிங்கலங்கள் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஆயிலை எடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பணக்காரங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு காட்டுறது. மூணாவது இந்த படத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் அதை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தினசரியாக பேப்பர் படிக்கிறவங்க இல்லை நியூஸ் கேட்குறவங்க டீட்டெயிலாக ஒன்று தெரிஞ்சுக்கிறவங்கன்னா ஜேம்ஸ் கேமரான் எந்த அளவுக்கு ஒரு மெசேஜான ஒரு படத்தையும் ஆடியன்ஸுக்கு தராருன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓவராலாங்க இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு நல்ல மெசேஜும் ஹை டெக்னாலஜியோட திருப்திகரமாக ஒரு 3 மணி நேரம் கிராஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக தான் எனக்கு அமைஞ்சிருந்தது. மிக முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படம் அந்த குழந்தைங்களாம் டைரெக்டாக தேர்ட் பார்ட்டே பார்க்குறாங்கன்னா கூட படம் ஆரம்பித்து 15வது நிமிஷம் அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவனுக்கு இப்படி ஆகிட போகுது, இவனுக்கு எப்படி ஆகிட போகுதுன்னு. ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்த தேட்டரில் நிறைய குழந்தைங்க வந்துருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நைட்டு 2 மணி 3 மணி அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு அந்த குழந்தைங்க கத்துற விஷயமா இருக்கட்டும், நீ அப்படி பண்ணாதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், எனக்கு என்னோட குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துச்சு. நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப கனெக்டடாகவும் ஒரு கண்டென்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஜேம்ஸ் கேமரான் தொடர்ந்து இந்த ஏஜ்லையும் அதை பயங்கர பெஸ்ட்டாக அவங்களுடைய டீம் மெம்பர்ஸோட பிக்சர் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை தாண்டி நீங்கள் இந்த அவதார் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு கேரக்டரை பற்றி நான் பேசவே இல்லை. அந்த கேரக்டர் நான் என்னவா பார்க்குறேன்னா, இந்த கதையில் ஒரு வில்லி கேரக்டர் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் எப்படி இருக்குமோ நீங்கள் அப்படி ஒரு அனுபவத்தை அந்த கேரக்டரில் பார்க்கலாம். இதை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்லலை. சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் டீம்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் டீமாக காஸ்ட் அண்ட் க்ரூவாக உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்கன்றதுல டவுட்டே இல்லை. அதில் நம்ம ஜேம்ஸ் கேமராவோட விஷன், அவர் எப்படி எப்படிலாம் அந்த கிரியேச்சர்ஸை உருவாக்கியிருக்காருன்னு பார்க்கும்போது பிரமிப்பாகவும் பயங்கர அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபா சொல்லிங்க. நான் பிரவீன் KS. பாய்.